السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் உக்காஷா பின் மஹசன் அவர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபி ஆவார்கள். பெரிய சஹாபாக்களில் ஒருவராக ஹஸ்ரத் உக்காஷா அவர்கள் விளங்கினார்கள். அன்னார் பதர் போரின் போது குதிரையில் சவாரி செய்து கலந்து கொண்டார்கள். அன்றைய தினம் அவர்களது வாள் உடைந்து விட்டது. அப்போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓர் கம்பை கொடுத்தார்கள். அக்கம்பானது அன்னாரின் கரங்களில் மிகவும் கூர்மையான வாள் போன்று ஆனது. மேலும் அதனை கொண்டே அன்னார் அல்லாஹ் வெற்றி தரும் வரை போர் செய்தார்கள். மேலும் இதே கம்பை கொண்டு பல போர்களில் அன்னார் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த கம்பால் ஆன வாள் அன்னார் வஃபாத் ஆகும் வரை அன்னாரிடம் இருந்தது. அந்த வாளின் பெயர் ஓன் ஆகும். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரிடம், நீங்கள் எவ்வித கேள்வி கணக்குமின்றி சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்ற நற்செய்தி வழங்கியிருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதர் போரின் போது சஹாபாக்களிடம், அரபு நாட்டின் மிகச்சிறந்த வீரர் நம்முடன் இருக்கின்றார் என்று கூறினார்கள். அதற்கு சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த நபர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்காஷா பின் மஹசன் என்று பதிலளித்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். அன்னார் கூறினார்கள், எனது சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டம் சொர்க்கத்தில் நுழையும். அவர்களின் எண்ணிக்கை 70,000 ஆகும் என்று கூறினார்கள். மேலும் அவர்களது முகங்கள் 14வது இரவின் சந்திரனை போன்று பிரகாசமாக இருக்கும் என்றும் அன்னார் கூறினார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் உக்காஷா பின் மஹசன் அவர்கள் தமது விரிப்பை எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, என்னையும் அவர்களில் ஒருவராக ஆக்குவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே, இவரையும் அவர்களில் ஒருவராக ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். அடுத்து அன்சார்களில் ஒருவர் எழுந்து நின்றார். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, என்னையும் அவர்களில் ஒருவராக ஆக்குவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்று கூறினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சபகக பிஹா உக்காஷா, அதாவது உக்காஷா இவ்விஷயத்தில் உம்மை விட முன்னேறி சென்று விட்டார்கள் என்று கூறினார்கள். இந்த சம்பவத்தை பற்றி சீரத் ஹாத்தமுன் நபியின் என்ற புத்தகத்தில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது சமுதாயத்தைச் சேர்ந்த 70,000 பேர் எவ்வித கேள்வி கணக்குமின்றி சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று தமது சபையில் கூறினார்கள். அதாவது அவர்கள் ஆன்மீக படித்தரத்தில் உயர் தகுதியை அடைந்திருப்பார்கள். அவர்களுக்காக இறைவனது அருள் எந்த அளவு பொங்கியலும் என்றால் அவர்களிடம் எவ்வித கேள்விகளும் கேட்பதற்கான அவசியம் இருக்காது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் கூறினார்கள்,
அதாவது அவர்களின் முகங்கள் 14வது இரவின் சந்திரன் வானத்தில் பிரகாசமாக இருப்பதை போன்று கியாமத் நாளன்று இவர்களது முகங்களும் பிரகாசமாக இருக்கும் என்று கூறினார்கள். இதனை கூறிய பிறகு உக்காஷா அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களில் என்னையும் ஒருவராக அல்லாஹ் ஆக்குவதற்கு துவா செய்யுங்கள் என்று கேட்டதற்கிணங்க ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்காஷாவையும் அவர்களில் ஒருவராக ஆக்குவாயாக என்று துவா செய்தார்கள். இது தொடர்பான விரிவான விளக்கத்தை அவர்கள் அழகிய வடிவில் இந்நூலில் எழுதியுள்ளார்கள். இது தொடர்பாக அன்னார் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சபை வெளிப்படையில் சாதாரணமானதாக இருந்தாலும் இந்த சிறிய சம்பவமானது தன்னகத்தே மிக பெரிய ஞானங்களின் கருவூலங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த சம்பவத்தில் இருந்து முதலில் தெரிய வருவது என்னவென்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆன்மீக அருள் எத்தகு உயர் தகுதியை அடைந்திருக்கின்றது என்றால், அவர்களது ஆன்மீக அந்தஸ்தின் விளைவாக அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் அன்னாரது உம்மத்தை சார்ந்த 70,000 பேர் கியாமத் நாளன்று எல்லா விதமான கேள்வி கணக்குகளுக்கும் அப்பாற்பட்டவர்களாக கருதப்படுவர். 70,000 என்பதற்கு ஒரு மிக பெரிய கூட்டம் என்ற பொருளும் கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவதாக இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தகைய நெருக்கம் இருக்கின்றது என்றால், அன்னாரது ஆன்மீக கவனத்தின் விளைவாக அல்லாஹ் கனவின் மூலமாகவோ அல்லது ஆன்மீக காட்சியின் விளைவாகவோ உடனடியாக அன்னாருக்கு உக்காஷாவை பற்றிய செய்தியையும் தெரிவித்து விட்டான். உக்காஷா முதலில் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அன்னாரது துவாவின் விளைவாக அல்லாஹ் அந்த கூட்டத்தினரோடு அவர்களையும் சேர்த்துக் கொண்டான். இந்த சம்பவத்தில் இருந்து மூன்றாவதாக தெரிய வருவது என்னவென்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இறைவனுடன் மரியாதையுடன் நடந்து கொண்டார்கள், மேலும் இந்த தரத்தை தனது உம்மத்தில் எந்த அளவுக்கு உயர்த்த நினைத்தார்கள் என்றால், ஹஜ்ரத் உக்காஷா அவர்களுக்கு பிறகு இவ்வாறான ஒரு துவாவை தமக்காகவும் செய்யுமாறு ஒருவர் கேட்டதற்கு அன்னார் எந்த ஆன்மீக தரத்தை இந்த தூய கூட்டம் அடைய இருந்ததோ அந்த ஆன்மீக தரத்தை அடைவதற்காக வேண்டி தனிப்பட்ட முறையில் தனி நபருக்காக துவா செய்வதை மறுத்துவிட்டார்கள். மேலும் முஸ்லிம்களுக்கு இரையச்சம், ஈமான் மற்றும் நற்செயல்களில் முன்னேற்றம் அடைவதன் பக்கம் கவனமூட்டினார்கள். மேலும் இவ்விஷயத்தின் பக்கம் உங்களுக்கு கவனம் இருக்கும் என்றால் இந்த அந்தஸ்தை நீங்கள் அடையலாம் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமூட்டினார்கள். நான்காவதாக இந்த சம்பவத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர் நல்லொழுக்கம் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகின்றது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்ட அன்சாரியின் உள்ளம் துக்கமடையும் வகையில் மறுப்பு கூறவில்லை. மாறாக மிகவும் நுட்பமான முறையில் இந்த விஷயத்தை கையாண்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பல்வேறு போர்களில் அனுப்பப்பட்ட படைகளுக்கு அமீராக நியமித்து அனுப்பியிருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் 6வது ஆண்டின் ரபியுல் அவ்வல் மாதத்தில் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை 40 முஸ்லிம்களை கொண்ட ஒரு குழுவிற்கு தலைவராக நியமித்து பனி அசது கோத்திரத்தாருடன் போரிடுவதற்காக அனுப்பி வைத்தார்கள். இந்த கோத்திரம் ஒரு நீரூற்றின் பக்கம் தமது கூடாரத்தை அமைத்திருந்தது. அதன் பெயர் கமர் ஆகும். மேலும் அது மதீனாவிலிருந்து மக்காவிற்கு சில நாட்கள் பயணம் செய்யும் தொலைவில் இருந்தது. உக்காஷா குழு வெகு விரைவாக பயணம் செய்து அவர்களுடைய சூழ்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவ்விடத்தை அடைந்தது. ஆனால் முஸ்லிம்கள் வருவதனை அறிந்த அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இங்கும் அங்கும் பிரிந்து சென்று விட்டனர். இதன் விளைவாக உக்காஷா மற்றும் அவர்களுடன் வந்தவர்களுக்கு மதீனாவிற்கு திரும்ப வேண்டியதாயிற்று. இவ்வாறு எவ்வித போரும் நடக்கவில்லை. அவர்களுடன் போர் செய்வதற்கான எந்த முயற்சியும் இவர்கள் மேற்கொள்ளவில்லை. ஆனால் முஸ்லிம்களுக்கு போர் செய்வதற்கு மிகவும் ஆர்வம் இருந்தது என்று ஆதாரமற்ற ஆட்சேபனைகளை இவர்கள் செய்கின்றனர். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரா நஸர் அருளப்பட்ட போது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பாங்கு கொடுக்குமாறு அன்னார் கட்டளையிட்டார்கள். தொழுகைக்கு பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குத்பா
கொடுத்தார்கள். அதை கேட்டு மக்கள் மிகவும் அழுதார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, நான் எத்தகைய நபியாவேன் என்று வினவினார்கள். அதற்கு அம்மக்கள், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக, நீங்கள் எல்லாரையும் விட மிகச் சிறந்த நபியாவீர்கள். நீங்கள் எங்களுக்கு கருணை காட்டக்கூடிய தந்தை மற்றும் பரிவுடன் அறிவுரை வழங்கக்கூடிய சகோதரரை போன்றவராவீர்கள். நீங்கள் எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதையும் அவனது இறை அறிவிப்பையும் கொண்டு சேர்த்துள்ளீர்கள். மேலும் ஹிக்மத் மற்றும் நல்ல போதனைகளின் மூலமாக எங்களை அல்லாஹ்வின் வழியின்பால் அழைத்தீர்கள். அல்லாஹ் தனது நபிமார்களுக்கு வழங்குகின்ற சிறந்த நற்கூலியை தங்களுக்கு வழங்குவானாக என்று சஹாபாக்கள் பதிலளித்தார்கள். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஸ்லிம் சமுதாயமே, அல்லாஹ் மற்றும் உங்கள் மீது எனக்கு இருக்கின்ற உரிமைகள் மீது சத்தியம் செய்து கூறுகின்றேன். அதாவது என் தரப்பிலிருந்து எவர் மீதாவது ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அவர் எழுந்து நிற்கட்டும், என்னை பழிவாங்கிக் கொள்ளட்டும் என்று கூறினார்கள். ஆனால் எவரும் எழுந்து நிற்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது முறையும், அல்லாஹ் மற்றும் உங்கள் மீது எனக்கு இருக்கின்ற உரிமைகள் மீது நான் சத்தியம் செய்து கூறுகின்றேன், அதாவது என் தரப்பிலிருந்து எவர் மீதாவது ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அவர் எழுந்து நிற்கட்டும், என்னை பழிவாங்கிக் கொள்ளட்டும், கியாமத் நாளன்று பழிவாங்குவதற்கு பகரமாக இப்போதே பழிவாங்கிக் கொள்ளட்டும் என்று கூறினார்கள். அப்போது மக்களிலிருந்து ஒரு முதியவர் எழுந்து நின்றார். அவர் பெயர்தான் உக்காஷா ஆகும். அவர்கள் முஸ்லிம்கள் மத்தியிலிருந்து முன்னே வந்தார். எதுவரை என்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலேயே வந்து நின்றார். மேலும் அவர், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மீது என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டுமாக, நீங்கள் மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்யாமல் இருந்திருந்தால் நான் ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டேன் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் உங்களுடன் ஒரு போரில் உடனிருந்தேன். போரிலிருந்து திரும்பிய போது எனது ஒட்டகம் உங்களது ஒட்டகத்திற்கு அருகில் வந்தது. அப்போது நான் எனது சவாரியிலிருந்து கீழே இறங்கி உங்களது கால்களில் முத்தம் கொடுப்பதற்காக உங்கள் அருகில் வந்தேன். ஆனால் நீங்கள் உங்களது கைத்தடியை அடித்தீர்கள். அது என் மீது பட்டது. ஆனால் நீங்கள் அந்த கைத்தடியினால் ஒட்டகத்தை அடித்தீர்களா அல்லது என்னை அடித்தீர்களா என்பது எனக்கு தெரியாது என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் கண்ணியத்தின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் ரசூல் வேண்டுமென்றே உன்னை அடிக்கவில்லை என்று கூறினார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, பிலாலே, ஃபாத்திமாவிடம் செல்வீராக, ஹஜ்ரத் ஃபாத்திமாவின் வீட்டிலுள்ள அந்த கைத்தடியை வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்றார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம், நபிகள் நாயகத்தின் மகளே, எனக்கு அந்த கைத்தடியை கொடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், பிலாலே, எனது தந்தை இத்தடியை என்ன செய்ய போகின்றார்கள்? இது போரின் நாள் அல்ல, மாறாக ஹஜ்ஜின் நாள் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஃபாத்திமாவே, நீங்கள் உங்களது தந்தையை பற்றி அறியாதவராக இருக்கின்றீர்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை விட்டு பிரிந்து செல்ல இருக்கின்றார்கள். மேலும் இந்த உலகை விட்டே செல்ல இருக்கின்றார்கள். மேலும் தம்மை பழிவாங்க விரும்புபவர்களை அழைக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வியப்புடன், பிலாலே, எவருடைய உள்ளம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று விரும்பும் என்று வினவினார்கள். மேலும் பிலாலே, ஹசன் மற்றும் ஹுசைன் ஆகிய இருவரிடமும் அந்த மனிதருக்கு முன்னால் நிற்குமாறு கூறுங்கள். மேலும் அந்த மனிதர் இவ்விருவரையும் பழிவாங்கிக் கொள்ளட்டும். ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிவாங்க வேண்டாம் என்று கூறினார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளிக்கு வந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கைத்தடியை கொடுத்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைத்தடியை உக்காஷா அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து அவர்கள் இருவரும் எழுந்து நின்றார்கள். மேலும் உக்காஷாவே, நாங்கள் உங்கள் முன்னால் நிற்கின்றோம், நீங்கள் எங்களை பழிவாங்கிக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதுவும் கூறாதீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விருவரிடமும், அபூபக்கர் மற்றும் உமர் அவர்களே, நில்லுங்கள், அல்லாஹ் உங்கள் இருவரது தகுதியையும் நன்கறிவான் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து நின்றார்கள். உக்காஷாவே, நான் எனது முழு வாழ்நாளையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே கழித்தேன். நீங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழி வாங்குவதை எனது உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. இது எனது உடலாகும். நீங்கள் என்னை பழி வாங்குங்கள். என்னை நீங்கள் 100 முறை அடித்தாலும் பரவாயில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழி வாங்காதீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலியே உட்காருங்கள், அல்லாஹ் உங்களது எண்ணங்களையும் தகுதியையும் நன்கு அறிவான் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு ஹஜ்ரத் ஹசன் மற்றும் ஹுசைன் ஆகியோர் எழுந்து நின்றனர். அவர்கள் உக்காஷாவிடம், உக்காஷாவே, நாங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர குழந்தைகள் ஆவோம். நீங்கள் எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவ்வாறே எங்களை பழிவாங்குங்கள் என்று கூறினார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விருவரிடமும், எனது அன்பிற்குரியவர்களே உட்காருங்கள் என்று கூறிவிட்டு உக்காஷாவே அடியுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நபிகள் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் என்னை அடித்தபோது எனது வயிற்றில் ஆடையில்லாமல் இருந்தது என்று கூறினார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வயிற்றில் இருந்த ஆடையை விலக்கிக் கொண்டார்கள். அப்போது முஸ்லிம்கள் அழுதார்கள். உண்மையிலேயே உக்காஷா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிப்பாரா என்று கூறினார்கள். ஆனால் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலின் வெண்மையை பார்த்ததும் அன்னாரை கட்டித் தழுவி அன்னாரது உடலை முத்தமிட ஆரம்பித்தார்கள். மேலும், நபிகள் நாயகமே, எவரது உள்ளம் உங்களை பழிவாங்க விரும்பும் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பழி வாங்க வேண்டுமா அல்லது மன்னிக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் ரசூலே, அல்லாஹ் மறுமை நாளன்று என்னை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையில் மன்னித்து விட்டேன் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து, எவர் சொர்க்கத்தில் என்னுடன் இருப்பவரை பார்க்க விரும்புகின்றாரோ அவர் இந்த முதியவரை பார்க்கட்டும் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு முஸ்லிம்கள் எழுந்து உக்காஷாவின் நெற்றியில் முத்தமிட்டனர். மேலும் அவரிடம், நீங்கள் மிக உயரிய தகுதியையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருகாமையையும் பெற்றுவிட்டீர் என்று அன்னாருக்கு வாழ்த்துக்களை கூறினர். இவர்கள்தான் ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் திரும்பிச் செல்வது தொடர்பான செய்தியை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பிறகு அன்னாரது உடலில் முத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாது என்று எண்ணியவாறு இந்த சந்தர்ப்பத்திலிருந்து அன்னார் பயனடைந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது கிலாஃபத் காலகட்டத்தில் ஹஜ்ரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை விட்டு விலகிச் சென்றவர்களுடன் போரிடுவதற்காக சென்றார்கள். ஈசா பின் அலீலா தமது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களுடன் போர் செய்யும் போது பாங்கு ஓசை கேட்டுவிட்டால் தாக்குதல் தொடுக்க மாட்டார்கள். பாங்கு ஓசை கேட்கவில்லை என்றால் தாக்குதல் நடத்துவார்கள். அன்னார் பசாகா என்ற இடத்திலிருந்த ஒரு சமுதாயத்தை சென்றடைந்து ஹஜ்ரத் உக்காஷா பின் முஹ்சன் மற்றும் ஹஜ்ரத் சாபித் பின் அக்ரம் ஆகிய இருவரையும் எதிரிகளை பற்றிய செய்தியை அறிந்து வருவதற்காக அனுப்பினார்கள். அவ்விருவரும் குதிரையில் சென்றார்கள். ஹஜ்ரத் உக்காஷா அவர்களின் குதிரையின் பெயர் அர் ரசாம் ஆகும். ஹஜ்ரத் சாபித் அவர்களின் குதிரையின் பெயர் அல் முஹர் ஆகும். அவ்விருவரும் முஸ்லிம்களை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக தமது படைகளுக்கு முன்னால் வந்து கொண்டிருந்த தல்ஹா மற்றும் அவருடைய சகோதரரான சல்மா ஆகியோருடன் சண்டையிட நேர்ந்தது. தல்ஹா ஹஜ்ரத் உக்காஷாவுடனும் சல்மா ஹஜ்ரத் சாபித்துடனும் சண்டையிட்டனர். இந்த இரு சகோதரர்களும் இந்த 2 சஹாபாக்களையும் ஷஹீதாக்கினார்கள். அபூ வாக்கது லைசி கூறுகின்றார்கள், நாங்கள் 200 பேரை கொண்ட அந்த படை வீரர்களுக்கு முன்னால் செல்ல இருந்தோம். ஆனால் ஷஹீதாக்கப்பட்ட ஹஜ்ரத் சாபித் மற்றும் ஹஜ்ரத் உக்காஷா ஆகியோரின் அருகில் நின்று விட்டோம். எதுவரை என்றால் ஹஜ்ரத் காலித் அவர்களும் வந்தடைந்தார்கள். மேலும் அவர்களது கட்டளையினால் நாங்கள் ஹஜ்ரத் சாபித் மற்றும் ஹஜ்ரத் உக்காஷா ஆகிய இருவரையும் இரத்தம் படிந்த ஆடையிலேயே நல்லடக்கம் செய்துவிட்டோம். இந்த சம்பவம் ஹிஜ்ரத்தின் 12வது ஆண்டில் நடைபெற்றது. இவ்வாறு அவர்களது ஷஹாதத் நிகழ்ந்தது. ஜெயித் அவர்களின் மகனான ஹஜ்ரத் ஹார்ஜா அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒரு சஹாபி ஆவார்கள். ஹஜ்ரத்
கோத்திரத்தின் ஹசர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத் ஹார்ஜா அவர்களின் மகளான ஹஜ்ரத் ஹபீபா அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மனைவி ஆவார்கள். அவர்கள் மூலமாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் உம்மே குல்சூம் என்ற மகள் பிறந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் அவர்களின் மகனான ஹார்ஜா அவர்களுக்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை நிலைநாட்டினார்கள். அவர்கள் ரயீஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். மேலும் அவர்கள் மூத்த சஹாபாக்களில் ஒருவராக விளங்கினார்கள். அவர்கள் உக்பாவில் பையத் செய்தார்கள். ஹிஜ்ரத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸைதின் மகனான ஹார்ஜா அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். இவர்கள் பதர் போரில் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் ஹார்ஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதர் போரில் மிகவும் தைரியமாகவும் வீரத்துடனும் போரிட்டவாறு ஷஹாதத் அந்தஸ்தை பெற்றார்கள். அம்புகள் அவர்கள் மீது பாய்ந்தன. இது தவிர அவர்கள் மீது மேலும் 13 காயங்கள் இருந்தன. அவர்கள் பலத்த காயத்துடன் இருந்தபோது சஃப்வான் பின் உமையா அவர்களை கடந்து சென்றான். அவன் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டதனால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை ஷஹீதாக்கினான். மேலும் அவர்களது உடலையும் சிதைத்து விட்டான். மேலும் அவன், இவர்கள் யாரென்றால் பதர் போரின் போது அபு அலாவை கொலை செய்தவர்கள், அதாவது எனது தந்தையான உமையா பின் ஹலஃபை கொன்றவர்கள். இப்போது எனக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபாக்களில் சிறந்த மனிதர்களை கொலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இவர்களை கொன்று எனது உள்ளத்தை நான் குளிர்விப்பேன் என்று கூறினான். மேலும் அவன் ஹஜ்ரத் இப்னு கௌகல், ஸைத் அவர்களின் மகனான ஹஜ்ரத் ஹார்ஜா மற்றும் அர்க்கம் அவர்களின் மகனான ஓஸ் அவர்களை ஷஹீதாக்கினான். ஹஜ்ரத் ஹார்ஜா மற்றும் சஅத் பின் ரபி ஆகிய இருவரும் அன்னாரது சகோதரரின் மகனாவார்கள். இந்த இருவருமே ஒரே கபரில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அறிவிப்பில் வருகின்றது, உஹது போர் நடந்த நாளில் ஹஜ்ரத் அப்பாஸ் பின் உபாதா அவர்கள் மிகவும் உரத்த குரலில், முஸ்லிம்களே, அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலுடன் இணைந்திருங்கள். உங்களுக்கு வந்த துன்பமானது தனது நபிக்கு கட்டுப்படாதமையால் வந்ததாகும். அவன் உங்களுக்கு உதவிக்கான வாக்குறுதிகளை வழங்கினான், ஆனால் நீங்கள் பொறுமையை கையாளவில்லை என்று கூறினார்கள். பிறகு ஹஜ்ரத் அப்பாஸ் பின் உபாதா அவர்கள் தமது கவச ஆடையை கலற்றினார்கள். மேலும் ஸைத் அவர்களின் மகனான ஹஜ்ரத் ஹார்ஜாவிடம், உங்களுக்கு இதன் தேவை இருக்கின்றதா என்று கேட்டார்கள். அதற்கு ஹார்ஜா அவர்கள், இல்லை, எதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதையே நானும் விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். பிறகு இவர்கள் அனைவரும் எதிரிகளுடன் வலுவாக போரிட்டார்கள். அப்பாஸ் பின் உபாதா அவர்கள், அதாவது நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால் நம்மால் அல்லாஹ்விடம் என்ன சாக்குப்போக்கை கூற முடியும் என்று கூறினார்கள். அதற்கு ஹார்ஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நமது இறைவனுக்கு முன்னிலையில் நம்மிடம் எந்த சாக்குப்போக்கோ அல்லது ஆதாரமோ இருக்காது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சுஃபியான் பின் அப்து ஷம்ஸ் சலமி என்பவன் ஷஹீதாக்கினான். மேலும் ஸைத் அவர்களின் மகனான ஹஜ்ரத் ஹார்ஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது உடலில் 10க்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்பட்டது. உஹது போரில் ஹஜ்ரத் மாலிக் பின் பஹ்ஷம் அவர்கள் ஹஜ்ரத் ஹார்ஜா பின் ஸைத் அவர்களை கடந்து சென்றார்கள். ஹஜ்ரத் ஹார்ஜா அவர்கள் கடுமையான காயத்துடன் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஏறக்குறைய 13க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தன. ஹஜ்ரத் மாலிக் அவர்கள் ஹஜ்ரத் ஹார்ஜா அவர்களிடம், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஹார்ஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்றால் அல்லாஹ் உயிருடன் தானே இருக்கின்றான், அவன் மரணிப்பதில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதை எட்ட வைத்து விட்டார்கள். நீங்களும் உங்களது மார்க்கத்திற்காக போரிடுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஹார்ஜா அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் ஸைத் பின் ஹார்ஜா ஆவார். அன்னார் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் வஃபாத்தானார்கள். ஹஜ்ரத் ஹார்ஜா பின் ஸைத் அவர்களுடைய 2வது மகள் ஹஜ்ரத் ஹபீபா பின்த் ஹார்ஜா ஆகும். அவர்களுடைய திருமணம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் நடந்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணமடைந்த போது அவர்களது மனைவி ஹஜ்ரத் ஹபீபா
கர்ப்பமாக இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் இவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்று நம்புகின்றேன் என்று கூறினார்கள். அவ்வாறே அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒரு சஹாபியின் பெயர் ஜியாத் பின் வலீத் ஆகும். அவர்களுடைய தாயின் பெயர் உம்ரா பின் உபேத் அத்ரூஃப் ஆகும். ஹஜ்ரத் ஜியாத் அவர்களின் ஒரு மகன் அப்துல்லாஹ் ஆவார். உக்பா சானியாவில் 70 சஹாபாக்களுடன் அன்னார் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மதீனா வந்தடைந்த உடனேயே தமது பனு பயாசா என்ற கோத்திரத்தின் சிலையை உடைத்தார்கள். அவர்கள் சிலைகளை வணங்கி வந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்காவிற்கு சென்றார்கள். மேலும் அங்கேயே தங்கியிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஹிஜ்ரத் செய்யும் வரை அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்தார்கள். இதனால் ஹஜ்ரத் ஜியாத் அவர்கள் முஹாஜிர் அன்சாரி என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் முஹாஜிராகவும் இருந்தார்கள், அன்சாராகவும் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஜியாத் பதர் போர், அகல் போர், மேலும் பல போர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன் இருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தடைந்து பனு பயாலா கோத்திரத்தின் முஹல்லாவை கடந்தபோது ஹஜ்ரத் ஜியாத் அவர்கள் அஹ்லன் வ சஹலன் என்று கூறினார்கள். மேலும் தங்குவதற்காக தமது வீட்டை அர்ப்பணித்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது ஒட்டகத்தை சுதந்திரமாக விட்டுவிடுங்கள், அதுவே தனது இருப்பிடத்தை தேடிக்கொள்ளும் என்று கூறினார்கள். ஹிஜ்ரி 9வது ஆண்டின் முஹர்ரம் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா மற்றும் ஜகாத் வசூலிப்பதற்காக தனித்தனியாக வசூலிப்பவர்களை நியமித்தார்கள். ஹஜ்ரத் ஜியாத் அவர்களை ஹஜ்ரே மவுத் என்ற இடத்தில் வசூல் செய்வதற்காக நியமித்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டம் வரை அவர்கள் இந்த தொண்டை செய்வதற்காக நியமிக்கப்பட்டார்கள். இந்த அரியணையிலிருந்து விலகிய பிறகு அன்னார் தமது இருப்பிடத்தை கூஃபாவிற்கு மாற்றினார்கள். மேலும் ஹிஜ்ரி 41வது ஆண்டில் அன்னார் மரணம் அடைந்தார்கள். வரலாற்றில் இவ்வாறு வருகின்றது, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது ஹிலாஃபத் காலகட்டத்தில் மார்க்கத்தை விட்டு விலகிச் சென்றவர்களின் குழப்பங்கள் வலுவடைந்தது. மேலும் ஜகாத் கொடுப்பதை அவர்கள் மறுத்தனர். அப்போது அஷ்அஸ் பின் கைஸ் அல்கந்தி என்பவரும் மார்க்கத்தை துறந்து சென்று விட்டார். இவர்களை கொல்வதற்காக ஹஜ்ரத் ஜியாத் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அன்னார் அவன் மீது தாக்குதல் நடத்திய போது அவன் நகீர் என்ற குகைக்குள் அடைக்கலம் புகுந்தான். ஹஜ்ரத் ஜியாத் அவர்களை கடுமையாக பின்தொடர்ந்ததால் அவன் ஒரு தூதை அனுப்பினான். அதில் என்னுடன் சேர்த்து மேலும் 9 நபர்களுக்கு நீங்கள் அமைதியை வழங்குங்கள், அவ்வாறு வழங்கினால் நான் இதன் கதவுகளை திறப்பேன் என்று கூறினான். ஹஜ்ரத் ஜியாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உடன்படிக்கையை எழுதி கொண்டு வாருங்கள், நான் அதில் முத்திரையிடுகின்றேன் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கதவை திறந்தார்கள். உடன்படிக்கையை பார்த்தபோது மற்ற 9 நபர்களுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அஷ்அஸ் தமது பெயரை எழுத மறந்துவிட்டான். இவ்வாறு அவன் மற்ற கைதிகளோடு மதீனாவிற்கு அனுப்பப்பட்டு விட்டான். ஹஜ்ரத் மஅத்தப் பின் உபேத் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒரு சஹாபி ஆவார்கள். அவர்களுக்கு எந்த குழந்தையும் கிடையாது. அவர்களுடைய மருமகன் அசீர் பின் உருவா அவர்களது வாரிசானார்கள். ஹஜ்ரத் மஅத்தப் அவர்கள் உஹது போரில் கலந்து கொண்டார்கள். மேலும் ரஜீஹ் தினத்தன்று அவர்கள் ஷஹாதத் பதவியை அடைந்தார்கள். இந்த சம்பவம் இவ்வாறாகும். அந்த நாளில் 10 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் இது தொடர்பாக இவ்வாறு எழுதுகின்றார்கள், அந்த நாள் முஸ்லிம்களுக்கு மிகவும் அபாயகரமான நாளாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாலாபுரம் இருந்தும் பல்வேறு செய்திகள் கிடைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் அன்னாருக்கு குறைஷிகளினால் தான் அதிக அபாயகரமான நிலை இருந்தது. ஏனெனில் அவர்கள் உஹது போரின் காரணமாக மிகுந்த தைரியத்தை வெளிப்படுத்தியவாறு இருந்தார்கள். இந்த அபாயத்தை உணர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் 4ஆம் வருடத்தின் சஃபர் மாதத்தில் தமது 10 சஹாபாக்களை கொண்ட ஒரு குழுவை ஆயத்தம் செய்தார்கள். அவர்களுக்கு அஹ்சன் பின் சாபித் அவர்களை அமீராக நியமித்தார்கள். அவர்களிடம் மறைமுகமாக மக்காவை சென்றடைந்து
அங்குள்ள நிலைமைகளை அறிந்து கொண்டு அவர்களது நடவடிக்கைகள் மற்றும் அவர்களது எண்ணங்கள் ஆகியவற்றை பற்றி தெரிவிக்குமாறு கட்டளையிட்டார்கள். ஆனால் இந்த குழு செல்வதற்கு முன்னதாகவே அசல் மற்றும் அக்காரா கோத்திரத்தை சார்ந்த சில மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எங்களுடைய கோத்திரத்தை சார்ந்த பலருக்கு இஸ்லாத்தின் மீது தாக்கம் ஏற்பட்டுள்ளது. எனவே நீங்கள் எங்களை முஸ்லிமாக்குவதற்கும் இஸ்லாத்தின் போதனைகளை எங்களுக்கு கற்றுத்தரவும் எங்களுடன் சிலரை அனுப்புங்கள் என்று கூறினர். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது விருப்பத்தை அறிந்து கொண்டு எந்த குழுவை செய்தி சேகரிப்பதற்காக ஆயத்தம் செய்து வைத்திருந்தார்களோ அவர்களை இவர்களுடன் அனுப்பினார்கள். ஆனால் இம்மக்கள் பொய்யர்கள் ஆவர் என்பதும், பனு லஹானின் தூண்டுதலின் பெயரில்தான் இவர்கள் மதீனா வந்தார்கள் என்பதும், மேலும் அவர்கள் சுஃபியான் பின் காலித் அவர்களின் கொலைக்கு பதிலாக பழிவாங்குவதற்காகத்தான் இப்படியான சூழ்ச்சியை செய்தார்கள். அதாவது முஸ்லிம்கள் மதீனாவிலிருந்து வெளியேறியதும் அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்பதும் பிறகுதான் அன்னாருக்கு தெரிய வந்தது. மேலும் பனு லஹான் இந்த தொண்டிற்கு பகரமாக அசல் மற்றும் காராவின் மக்களுக்கு அதிகமான ஒட்டகங்களை பரிசாக தருவதாக நிர்ணயித்திருந்தான். அசல் மற்றும் காராவின் இந்த ஏமாற்றக்கூடிய மக்கள் அஸ்ஃபான் மற்றும் மக்காவிற்கிடையே வந்தடைந்த போது பனு லஹானிற்கு முஸ்லிம்கள் தங்களுடன் வந்து கொண்டிருக்கின்ற செய்தியை ரகசியமான முறையில் தூது அனுப்பினான். அதன் விளைவாக பனு லஹானின் 200 இளைஞர்கள், அவர்களில் 100 பேர் வில் எய்வதில் புலமை பெற்றவர்கள் ஆவர். அவர்கள் முஸ்லிம்களை பின்தொடர்வதற்காக வந்தனர். மேலும் ரஜி என்ற இடத்தில் அவர்களை சிறைபிடித்தனர். 10 நபர்கள் 200 பேருடன் எவ்வாறு போரிட முடியும்? ஆனால் முஸ்லிம்களுக்கு ஆயுதத்தை கீழே போடுவதற்கான போதனை கொடுக்கப்படவில்லையே. இப்படிப்பட்ட நிலை உருவானால், அதாவது உங்களை சுற்றி வளைத்தால் நீங்கள் போர் செய்யுங்கள் என்ற கட்டளையே முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அப்போது உடனடியாக ஒரு சஹாபி அருகிலிருந்த ஒரு மலையின் உச்சியில் ஏறியவாறு போருக்காக ஆயத்தமானார்கள். நிராகரிப்பவர்களான அவர்களுக்கு ஏமாற்றுவது என்பது ஒரு தவறான செயலாக இருக்கவில்லை. எனவே நிராகரிப்பவர்களாகிய அவர்கள், நீங்கள் கீழே இறங்கி வாருங்கள், உங்களை கொல்ல மாட்டோம் என்ற ஒரு உறுதியான வாக்குறுதியை நாங்கள் தருகின்றோம் என்று கூறினர். அசீம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம், உங்களுடைய வாக்குறுதி மீது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, உங்களுடைய இந்த உத்தரவாதத்தால் நாங்கள் இறங்க மாட்டோம் என்று பதில் கூறினார்கள். மேலும் அவர்கள் வானத்தை நோக்கி பார்த்தவாறு, இறைவா, நீ எங்களுடைய நிலைமையை பார்க்கின்றாய், உனது ரசூலுக்கு இதை பற்றிய செய்தியை நீ தெரிவித்து விடு என்று கூறினார்கள். இறுதியாக அசீம் மற்றும் அவர்களுடன் உள்ள அனைவரும் சண்டையிட்டவாறே ஷஹீதானார்கள். 7 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். மேலும் ஹபீப் பின் அதி மற்றும் ஜெயித் பின் தஸ்னா மேலும் ஒரு சஹாபி எஞ்சியிருந்தார்கள். இவர்களை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்பதே நிராகரிப்பவர்களின் உண்மையான நோக்கமாக இருந்தது. அதனால் அவர்கள் மீண்டும் உரத்த குரலில், இப்போதாவது நீங்கள் கீழே வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை வழங்குகின்றோம் என்று கூறினர். அப்போது இந்த முஸ்லிம்கள் இவர்களது வலையில் சிக்கி கீழே இறங்கினர். ஆனால் கீழே இறங்கிய உடனேயே நிராகரிப்பவர்கள் அவர்களை தமது விற்கள் மற்றும் அம்புகளை கொண்டு சிறைபிடித்தனர். இதனால் ஹபீப் பின் ஜெயித் மற்றும் அவர்களுடன் உள்ள மற்றவர்கள் வரலாற்றில் அவர்களில் ஒருவரது பெயர் அப்துல்லா பின் தாரிக் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொறுமை இழந்தவாறு உரத்த குரலில், நீங்கள் வாக்குறுதியை மீறிவிட்டீர்கள், நீங்கள் இதற்கு பிறகு எவ்வாறு நடந்து கொள்வீர்கள் என்பது தெரியாது என்று கூறினார்கள். அப்துல்லா அவர்கள் நிராகரிப்பவர்களுடன் செல்ல மறுத்துவிட்டார். இதன் விளைவாக நிராகரிப்பவர்கள் சிறிது தூரம் வரை அவர்களை இழுத்து கொண்டே சென்றனர். மேலும் அவர்களை கொன்று அங்கேயே எரிந்து விட்டனர். இவ்வாறு அவர்களது பழிவாங்குதல் நிறைவேறியது. எனவே குறைஷிகளை மகிழ்விப்பதற்காக மேலும் பணத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும் ஹபீப் மற்றும் ஜெயித் அவர்களுடன் மக்காவிற்கு சென்றார்கள். அங்கு சென்றடைந்த பிறகு அவர்களை விற்றுவிட்டார்கள். ஹபீப் அவர்களை ஹாரிஸ் பின் அபீர் பின் நௌஃபல் என்பவர் வாங்கினார். ஏனென்றால் ஹாரிஸ் என்பவரை பதர் போரில் ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொன்றார்கள். மேலும் ஜெயித் அவர்களை சஃப்வான் பின் உமையா என்பவன் வாங்கினான். இவர்களும் இறுதியில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பதர் யுத்தத்தில் கலந்து கொண்ட இன்னொரு சஹாபியான ஹாலித் பின் பக்கீர் அவர்களுடைய குறிப்பும் உள்ளது. ஹஜ்ரத் ஹாலித் பின் பக்கீர், ஆக்கில் மற்றும் ஹஜ்ரத் அமீர், ஹஜ்ரத் அயாஸ் ஆகியோர் தாரே அர்க்கம் என்ற இடத்தில் வைத்து இஸ்லாத்தை தழுவினார்கள். இந்த 4 சகோதரர்களும் தாரே அர்க்கமில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹஜ்ரத் ஹாலித் பின் பக்கீர் மற்றும் ஹஜ்ரத் ஜயீத் பின் தஸ்னாவிற்கிடையே சகோதர உறவை நிலைநாட்டினார்கள். அன்னார் பதர் மற்றும் உஹது யுத்தங்களில் கலந்து கொண்டார்கள். முதலில் கூறப்பட்ட அந்த சம்பவத்தில், அதாவது 10 நபர்களை ரஜீஹ் என்ற இடத்தில் ஏமாற்றி அழைத்து சென்று ஷஹீதாக்கப்பட்ட நபர்களில் இவர்களும் ஒருவராவார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதர் போருக்கு முன்னதாக அப்துல்லாஹ் பின் ஜஹ்ஷ் அவர்களின் தலைமையில் குறைஷிகளை எதிர்கொள்வதற்காக அனுப்பினார்கள். அதில் ஹஜ்ரத் ஹாலித் பின் பக்கீர் அவர்களும் இருந்தார்கள். அன்னார் ஹிஜ்ரத்தின் 4வது ஆண்டில் சஃபர் மாதத்தில் தமது 34வது வயதில் ரஜீஹ் போரில் அசீம் பின் சாபித் மற்றும் முர்சத் பின் அபி முர்சத் ஆகியோரோடு இணைந்து அசல் மற்றும் காராவிற்கு எதிராக சண்டையிட்டவாறு ஷஹீதானார்கள். இப்னு இஸ்ஹாக் கூறுகின்றார்கள், அசல் மற்றும் காரா கோத்திரத்தை சார்ந்த மக்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ரஜீஹ் என்ற இடத்திற்கு வந்தடைந்தனர். ரஜீஹ் என்ற அந்த இடமானது அசல் கோத்திரத்தினரின் ஒரு நதியின் பெயராகும். அது ஹிஜாஸ் என்ற இடத்தில் இருக்கின்றது. அம்மக்கள் சஹாபாக்களை ஏமாற்றி அவர்களை அழைத்து வந்தனர். மேலும் அசல் கோத்திரத்தினரை இவர்களுக்கு எதிராக தூண்டினர். அப்போது சஹாபாக்கள் ஒரு கூடாரத்தில் இருந்தனர். மேலும் நாலாபுரத்திலிருந்தும் மக்கள் வாளை எடுத்துக்கொண்டு வருவதை சஹாபாக்கள் கண்டனர். சஹாபாக்களும் சண்டையிடுவதற்கு ஆயத்தமாகினர். அந்த நிராகரிப்பவர்கள் கூறினர், அதாவது இறைவன் மீது ஆணையாக நாங்கள் உங்களை கொலை செய்ய மாட்டோம். உங்களை நாங்கள் மக்கத்து காஃபிர்களிடத்தில் ஒப்படைப்பதே எங்களது விருப்பமாகும். உங்களை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு அதற்கு பகரமாக அதற்கான கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நிராகரிப்பவர்கள் கூறினர். ஹஜ்ரத் முர்சத் பின் அபி முர்சத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அசீம் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் ஹாலித் பின் பக்கீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோர் இவ்வாறு கூறினர், இறைவன் மீது ஆணையாக நாங்கள் இணை வைப்பவர்களின் கைகளில் எங்களை கொண்டு செல்ல விட மாட்டோம் என்று கூறினர். இறுதியில் இந்த மூவரும் சண்டையிட்டவாறே ஷஹீதாக்கப்பட்டனர். ஹஜ்ரத் குஸ்லாம் பின் சாபித் இவர்களை பற்றி தமது ஒரு கவிதையில் இவ்வாறு எழுதுகின்றார்கள், நான் ரஜீஹ் சம்பவத்தின் போது இப்னு தாரிக், ஜயீத் மற்றும் முர்ஷித் ஆகியோருடன் இருந்திருக்க வேண்டுமே. ஆசைகள் மட்டும் எந்த பயனையும் தராததுதான். ஆனால் நான் எனது நண்பர்களான ஹபீப் மற்றும் அசீம் ஆகியோரை காப்பாற்றி இருக்க வேண்டுமே. நான் ஹாலிதை கண்டிருந்தால் அவரும் காப்பாற்றப்பட்டிருப்பாரே என்று அவர் தமது கவிதையில் குறிப்பிடுகின்றார். ஆக இவர்கள்தான் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, தமது ஈமானை பாதுகாப்பதற்காக தியாகங்களை செய்தனர். அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடியவர்களாக இவர்கள் ஆகினர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு நூலில் இவ்வாறு எழுதுகின்றார்கள், இறைவனுக்கு நன்றி, அவன் கருணை காட்டக்கூடியவன், துன்பங்களை அகற்றக்கூடியவன். அவனது தூதர் மீது அருளும் சாந்தியும் உண்டாவதாக. அவர் தூய உள்ளம் படைத்தவர், சொர்க்கத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடியவர். அன்னாரது சஹாபாக்கள் மீது சாந்தி நிலவட்டுமாக. அவர்கள் ஈமான் என்ற நீரூற்றின் பக்கம் தாகத்தை உடையவர்களை போன்று ஓடினர். மேலும் வழிகேடு என்ற அந்த இரவை தமது அறிவின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் ஒளிவூட்டினார்கள். அதாவது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹாபாக்கள் பகலில் போர்க்களத்தில் சிங்கங்களாகவும் இரவில் ராகிபாகவும், அதாவது இறைவனை வணங்கக்கூடியவர்களாகவும் விளங்கினார்கள். மேலும் மார்க்கத்தின் நட்சத்திரங்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். இரவு பொழுதின் ராகிப் என்பது இரவில் இறை வணக்கம் செய்யக்கூடியவர்கள், மேலும் மார்க்கத்தின் நட்சத்திரம் என்றும் பொருள்படும். இறை திருப்தி அவர்களுடன் இருந்தது. அல்லாஹ் நமக்கும் நமது அறிவு மற்றும் செயல் நிலைமைகளை சிறந்ததாக ஆக்கிக் கொள்வதற்கும் இரவில் இறை வணக்கங்களின் தரத்தை உயர்த்துவதற்கும் நல் வாய்ப்பை வழங்குவானாக. நான் ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். அது உகண்டா நாட்டின் முபல்லிக் மதிப்பிற்குரிய இஸ்மாயில் மாலா காலா சாஹிப் அவர்களுடையதாகும். மே 25ஆம் தேதி ஜும்மாவிற்கு முன்பாக மாரடைப்பின் காரணமாக தம்மை படைத்தவனிடம் சென்று சேர்ந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னாருக்கு வயது 63 ஆகும். இஸ்மாயில் மாலா கானா சாஹிப் அவர்கள் 1954ஆம் ஆண்டு உகண்டாவில் உள்ள மக்கோனோ மாவட்டத்தில் பிறந்தார்கள். இவர்களது தாய் தந்தை ஆகிய இருவரும் கிறிஸ்தவராக இருந்தார்கள். எனவே அன்னாரும் பிறக்கும் போது கிறிஸ்தவராகவே இருந்தார்கள். இஸ்மாயில் மாலா கானா சாஹிப் அவர்களுக்கு ஹாஜி ஷுஐப் நசீர் சாஹிப் என்ற ஓர் அஹ்மதி நண்பர் இருந்தார்.
இவர்கள் ஹாஜி சாஹிப் அவர்களது வீட்டிற்கு வந்து செல்வதுண்டு. ஹாஜி சாஹிப் அவர்கள் மூலமாகவே இவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது அதிக கவனம் ஏற்பட்டது. ஒரு நீண்ட காலமாக கேள்வி பதில் இருவருக்கும் இடையில் நடைபெற்று வந்தது. பிறகு மெதுமெதுவாக இஸ்லாத்தின் உண்மைத்துவம் இவர்களுக்கு தெரிய வந்தது. இறுதியில் 1978 பையத் செய்து அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் இணைந்தார்கள். ஹாஜி நசீர் சாஹிப் அவர்களிடம், எனக்கு சிறு வயதிலிருந்து கிறிஸ்தவ பாதையாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் நான் இப்போது இஸ்லாத்தை தழுவிவிட்டேன். என்னால் இஸ்லாத்திற்கு சேவை செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கு ஹாஜி சாஹிப் அவர்கள், நீங்கள் இஸ்லாத்திற்கு தொண்டு செய்வதற்காக உங்களது வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள் என்று அவர்களிடம் கூறினார்கள். அப்போது முகமது அலி காஹிர் சாஹிப் என்பவர் உகண்டாவின் அமீராக இருந்தார்கள். பாகிஸ்தான் ஜாமியா அஹ்மதியாவில் படிப்பை முடித்துவிட்டு உகண்டா சென்றிருந்தார்கள். 1980 மாலா கானா சாஹிப் அவர்களை 5 குத்தாம்களோடு பாகிஸ்தான் அனுப்பி வைத்தார்கள். 1980 ரபுவாவில் உள்ள ஜாமியா அஹ்மதியாவில் சேர்ந்தார்கள். 1988 படிப்பை நிறைவு செய்தார்கள். ஜாமியாவில் இவர்கள் படித்தது தொடர்பாக இவர்களை பற்றி அப்போது பிரின்சிபாலாக இருந்த மீர் மெஹமூத் அகமது நாசிர் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அறிவு ரீதியாக மிகவும் பலகீனமானவர், ஆனால் ஒத்துழைப்பு வழங்குகின்ற மற்றும் கட்டுப்பட்டு நடக்கின்ற சிறந்த மாணவராக இவர்கள் இருந்தார்கள். இறை வணக்கம் செலுத்தக்கூடியவர், பெரியவர்களை சந்திப்பது மற்றும் அவர்களிடம் துவாவிற்காக கூறுவது இவர்களுடைய பழக்கமாக இருந்தது. அன்னார் பெரும் முயற்சி செய்து ஜாமியா அஹ்மதியா படிப்பை நிறைவு செய்தார்கள். 1984 ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு பாகிஸ்தானிலிருந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டியது வந்தது. அப்போது இக்கட்டான நிலைமைகளில் மகிழ்ச்சியுடனும் தைரியத்துடனும் டியூட்டி கொடுத்தவர்களில் இவரும் ஒருவர் ஆவார்கள். தற்போதைய பிரின்சிபல் முபஷிர் அகமது அயாஸ் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், நாங்கள் ஜாமியாவில் ஒன்றாக படித்தோம். நல்ல இயல்பை உடையவர், அமைதியான இயல்பை கொண்டவர். இவருக்கு இறை வணக்கத்தில் சிறப்பான ஆர்வம் இருந்தது. கட்டுப்பட்டு நடப்பது இவர்களுடைய சிறப்பான பண்பாகும் என்று கூறுகின்றார்கள். மேலும் கூறுகின்றார்கள், நான் நக்கீபாகவும் ஜயீமாகவும் இருந்ததால் இவர்களுடன் பலமுறை தொடர்பு வைக்க வேண்டியது இருந்தது. எளிமையான நபர் ஆவார். கால்பந்து விளையாட்டில் ஆர்வமுடையவர். டீமில் இவர்களை குறிப்பாக சேர்த்து வந்தனர். ஜாமியாவின் படிப்பை நிறைவு செய்த பிறகு ஒரு முபல்லிகாக 1988 உகண்டாவிற்கு பணியமர்த்தம் செய்யப்பட்டார்கள். அங்கு அவர்கள் பல்வேறு ஜமாத்துகளில் முபல்லிகாக பணியாற்றியுள்ளார்கள். 2007 2 உகண்டா மாணவர்களுடன் இவர்கள் பாகிஸ்தானிற்கும் சென்றார்கள். அங்கு அவர்களுக்கு உகண்டா மொழியில் திருக்குரானை சரிபார்க்கும் நல்வாய்ப்பு கிடைத்தது. 3 மாதங்களுக்குள் இவர்கள் இப்பணியை செய்து முடித்தனர். ஜாமியாவில் அறிவு ரீதியாக பலகீனமானவர்களாக இருந்தாலும் பிறகு அறிவு ரீதியாக மிகவும் முன்னேறி சென்று விட்டார்கள். அறிவை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். மர்ஹூம் அவர்களுக்கு தப்லீகின் பக்கம் அதிக ஆர்வம் இருந்தது. இவர்களது தப்லீகின் விளைவாக அதிகமான மக்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டனர். சைக்கிளிலேயே தொலைதூரம் வரை தப்லீகிற்காக செல்வார்கள். ஒருமுறை அவர்கள் தப்லீகிற்காக சென்றபோது அவர்களது மனைவி வஃபாத்தாகிவிட்டார்கள். அன்னாரை தொடர்பு கொள்வதற்கு எந்த வழியும் இல்லாமல் இருந்தது. தப்லீக் பயணத்தை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிய போதுதான் அவர்களது மனைவி இறந்த விஷயமும் நல்லடக்கம் செய்யப்பட்டதும் அவர்களுக்கு தெரிய வந்தது. தமது முழு வாழ்நாளையும் எளிமையான முறையில் மார்க்க தொண்டாற்றியவாறு கழித்தார்கள். மிகவும் கருணை காட்டக்கூடிய உள்ளம் கொண்டவராகவும் அனுதாபம் மற்றும் பரிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய மனிதராகவும் திகழ்ந்தார்கள். ஏழைகளை மிகவும் கவனத்தில் கொண்டிருந்தார்கள். ஹிலாஃபத்தின் மீது அளப்பற்ற பற்று கொண்டிருந்தார்கள். காலத்தின் கலீஃபாவின் ஒவ்வொரு கட்டளைகளையும் கேட்பது கட்டாயமாகும் என்று எண்ணி வந்தார்கள். ஆப்பிரிக்க முபல்லிகள், குறிப்பாக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களிடம் இவ்விஷயத்தை நான் பார்த்துள்ளேன். ஆனால் ஹிலாஃபத்துடன் இவர்களுக்கு குறிப்பான ஒரு தொடர்பு இருந்தது. அமீர் சாஹிப் உகண்டா மதிப்பிற்குரிய முகமது அலி காகர் சாஹிப் எழுதுகின்றார்கள், மர்ஹூம் முபல்லிகளுக்கு ஓர் அழகிய முன்மாதிரியாவார். மிகவும் சிறந்த உள்ளத்தை கொண்டவராகவும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்ற மற்றும் மார்க்க சேவைகளை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார்கள். பலவிதமான கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் எவ்வித குறையும் அவர்கள் கூறியதில்லை. மாறாக எல்லா விதத்திலும் அவர்கள் மார்க்க தொண்டையே செய்து வந்தார்கள். முதல் மனைவி மரணத்திற்கு பிறகு 2வது திருமணம் செய்தார்கள். சில காலத்திற்கு பிறகு 3வது திருமணம் செய்தார்கள்.
அவர்களில் ஒரு மனைவி எழுதுகின்றார்கள், நான் அவர்களை முழு வாழ்நாளிலும் மிகவும் அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவராகவும் மென்மை உள்ளம் படைத்தவராகவும் ஒவ்வொரு நிலையிலும் அமைதியான மற்றும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதராகவே கண்டேன். அவர்களது மகள் இவ்வாறு எழுதுகின்றார், எங்களது தந்தை பரிவு காட்டக்கூடிய தைரியமிக்க மனிதராவார். எங்களது தேவைகளை கருத்தில் கொள்பவர். மேலும் மார்க்கத்தின்படி அமல் செய்வதற்கு போதனை செய்து வந்தார்கள். மர்ஹூம் தமக்கு பின்னால் 2 மனைவிகளையும் 9 குழந்தைகளையும் விற்று சென்றுள்ளார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது கருணை புரிவானாக, அவர்களுக்கு மக்ஃபிரத்தை வழங்குவானாக, அவர்களுடைய சந்ததிகளுக்கும் எப்போதும் ஜமாத் மற்றும் ஹிலாஃபத்துடன் ஒன்றிணைந்திருப்பதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.